பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அன்பின் பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எமது கிராமத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள வைத்திய நிலைய கட்டிடத்தை இந்த காணொளியின் ஊடாக உங்களுக்கு கண்டுகொள்ள முடியும் என நினைக்கிறேன். இதை பெற்றுக்கொள்வதில் எமது விவசாய சங்கம் மிகவும் கர்சனையோடு செயல்பட்டதன் காரணமாக அல்லாஹ்வின் பேருதவியுடன் இந்த வேலை திட்டங்கள் முடிவுற்ற நிலையில் இவன்வத்து வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரியிடம் தற்போது கையளிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு சில வாரங்களில் இதனை மக்களின் தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கான திறப்பு விழா நிகழ்வை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. வைத்திய நிலைய பொறுப்பாளி இதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு முன் வந்துள்ளார். இந்நிலையில் இதன் சுற்றாற்றல் வேலைகள், பிரதான நுழைவாயில், தேவையான இடங்களுக்கு கருங்கல் கட்டுகள் போன்றவற்றையும் கம்பி வேலையை செய்து கொள்வதற்கும் பணத்தை அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்காத நிலையில் இதன் சுற்றாடலையும் அதன் செய்வதற்காகவும் கம்பி வேலிகளை, பிரதான நுழைவாயில் மற்றும் கருங்கட்டு வேலைகளை செய்து கொள்வதற்காகவும் இன்னும் எனதும் அல்ஹாஜ் ஐஎல்ஏ சத்தார் ஹாஜார் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் சுமார் 3,25,000 ரூபாய் பணம் செலவிடப்பட்டு அதற்கான பணத்தை முன்னைய நாள் மாகாண சபை உறுப்பினரும் கல்ஃப் வெளிநாட்டு பணியக பணிப்பாளரும் முன்னைய நாள் பரிபாலன சபை தலைவருமாகிய IBM தாஹிர் ஹாஜார் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் MSM ஆசிக் சகோதரர் அவர்கள் 40,000 ரூபாய் பணத்தையும் MSM ரியாஸ் அவர்கள் சுமார் 50,000 ரூபாயையும் ZDM இர்ஷாட் அவர்கள் 25,000 ரூபாய் தந்து உதவியதோடு இதன் சுற்றாடலை அழகான முறையில் செய்து முடித்து கொள்ள உள்ளதை உங்களுக்கு கண்டுகொள்ள முடியும் என நினைக்கிறேன். இப்படி உதவிய அனைவருக்கும் தங்கள் சிறப்பு உதவியதற்கு சிறப்புற நடைமுறைப்படுத்துவதற்கு உதவிய இப்பெரியார்கள் அனைவரையும் அல்லாஹ் மென்மேலும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதோடு நல்ல சதகாக்களை வழங்கி இவர்களுக்கு அல்லாஹ் மேன்மேலும் உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோமாக. இன்னும் ஒரு குறைபாட்டை இவ்விடயத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இன்னும் இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியில் தகரத்தினால் அடைக்கப்பட்டு அலங்கோலமான நிலையில் பாதுகாப்பற்ற நிலையும் உள்ளது. இதனை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு புலக்கல்லினால் இதனை கட்டி முடிப்பதற்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் மட்டில் தேவைப்படும் என நினைக்கிறேன். நல்ல உள்ளம் கொண்டவர்கள் எவரும் முன்வந்து இதை செய்து கொடுத்தால் அல்லாஹ் விரும்பிய ஒரு சதக்காவாக இருக்கும் என கூறிக்கொள்வதோடு, அப்படியாயின் வைத்திய நிலைய பொறுப்பதிகாரியுடன் தொடர்பு கொண்டு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாம். இப்படிக்கு சிந்திக்கலாமே.